உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த கதைக்களத்தில் இப்போதைக்கு போயிட்டுருக்குதுன்னு பார்க்கும்போது விஜய் சைடு காவேரி எல்லாருமே சரி இவங்கள பற்றி வேறு ஒரு கோணத்தில் யோசிக்க கூட வைக்காத அளவுக்கு இந்த வந்திருக்க ஃபேமிலி அந்த அளவுக்கு ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க இதையே சுற்றி சுற்றி யோசிச்சுட்டு இருக்காங்களே தவிர அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னும் அவங்க யோசிக்க கூட ஆரம்பிக்கல. அந்த சைடு என்ன ஆகுதுன்னா சாந்தி அம்மா மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வழியில் பார்த்தா பசுபதியும் ராகினியும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போதே ராகினி கூப்பிட்டு, அப்பா அங்கே வரதை யாருன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஓ சாந்தி அம்மாவா, இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி அம்மா போயிட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது, என்னம்மா சாந்தி அம்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நான் பாட்டுக்கு தானே ரோட்டில் போயிட்டுருக்கேன், என்ன எதுக்கு இப்போ நீ உரண்டைக்கு இழுக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னம்மா இப்போ உனக்கு உரண்டைக்கு இழுத்தேன், நீ பாட்டுக்கு போயிட்டுருக்கியே, என்ன நீ இங்கே கொடைக்கானல்லே சுற்றிட்டு இருக்க, நீ சென்னைக்கு கிளம்பி போகலை அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதுக்கு இப்போ சென்னைக்கு கிளம்பி போகணும், ஏன் பொழப்பு தலைப்பை நான் பார்க்க வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சரி, உன் பொழப்பு தலைப்பெல்லாம் பார்க்குற, ஆனால் அங்கே குடும்பமே கதறிட்டு இருக்கு, நீ இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது குடும்பம் கதறிட்டு இருக்கா, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அது சரி உன் தம்பி மட்டும்தான் இப்படியா, இல்லை உன் பிள்ளையும் இப்போ ஃபாரினுக்கு போயிருக்கானே அவனும் அப்படிதானா அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு தெளிவாக பேசு, நீ பேசுறதே எனக்கு புரியலை, நான் அவங்ககிட்டயே ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ என்ன வேணால் பேசிக்கோ, ஆனால் உன் தம்பி இப்படி பண்ணுவாருன்னு என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்படி என்ன அவன் பண்ணிட்டான் அப்படின்னு கேட்குறாங்க. அது சரி, உனக்கு நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது போலையே நீ பேசுகிறத பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ராகினி உடனே, அப்பா இந்த குடும்பமே சரியான கேடுகட்ட குடும்பம், இந்த குடும்பத்தை பற்றி பேசி ஏன்பா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் உன் குடும்பத்தை விட ஒன்று என் குடும்பம் கேடுகட்ட குடும்பம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இதை நாங்கள் சொல்லலாமா சாந்தியம்மா, ஊரே அதை தான் பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லும்போது, அது சரி அங்கேருந்து கத்தாரில் உன் தம்பி இன்னொரு ஃபேமிலி வச்சுருந்தானாமே, இப்போ சாரதா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே, இந்த விஷயம்லாம் உன்கிட்ட அவங்க யாருமே சொல்லலையா, இல்லை உன் தம்பி மட்டும்தான் இப்படியா, இல்லை இப்போ போயிருக்கானே உன் பையன் அவனும் அதுக்கு தான் போயிருக்கானா, ஏற்கனவே கங்காவை நீ பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி வச்ச, அதனால் நீயே ஏதோ அந்த மாதிரி பிளான் பண்ணி அனுப்பி விட்ருக்கியா அப்படிலாம் சொல்லி பேசி சாந்தியை கடுப்பேற்றி விட்டுறாரு. அவங்க வேக வேகமாக வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. பாட்டிக்கு ஃபோன் பண்ணும்போது பாட்டி தான் ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோனை எடுத்துகிட்டு சொல்லிடி சாந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அங்கே என்னதாம்மா நடந்துட்டுருக்கு, எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கும்போது, அம்மா உங்ககிட்ட தாம்மா கேட்டுட்ருக்கேன், என்ன தான் நடந்துட்டுருக்காங்க அப்படிங்கும்போது, ஏண்டி உனக்கு விஷயம் எதுவும் தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் எவனோ ஒருத்தன் அந்த பசுபதி சொல்லி இப்போ எனக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது, நீங்கள் ஒரு ஃபோனாவது எனக்கு போட்டு சொன்னீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி பண்ணுறது, மாற்றி மாற்றி இந்த வந்திருக்க குடும்பம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கேடி அப்படிங்கிறாங்க. அது என்ன, எவனோ ஒருத்தி திடீர்னு ஒருத்தி இந்த மாதிரிலாம் சொல்கிறான்னா நீங்கள் அப்படியே அதை அப்பட்டமாக நம்பிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேற என்னடி பண்றது, அவகிட்ட எல்லாமே இருக்கேடி, சந்தானம் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடி, அவனை அப்படியா நம்ம வளர்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னம்மா அவன் அப்படி பண்ணியிருப்பானே எல்லாருமே நம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க. நீ இங்கே பார்த்தா தாண்டி உனக்கு தெரியும், எல்லாமே அவங்க கையில் வச்சுக்கிறாங்கடி, பத்தாததுக்கு சாரதா விட 5 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கான், ஆனால் அவங்க கல்யாணம்லாம் பண்ணி அந்த ரிஜிஸ்டர்லாம் பண்ணியிருக்காங்களாடி, அதெல்லாம் காட்டி சட்டப்படி அவங்க தான் பொண்டாட்டி புள்ள அப்படிங்கிற மாதிரி கொண்டு கொடுத்துட்டாங்கடி, பாவம் சாரதாவை பார்க்கவே பாவமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாவப்பட்டுட்டே அப்படியே உட்காந்துட்டே இருப்பியா அவன் மூஞ்ச பார்த்துக்கிட்டே, என்கிட்ட நீ ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா, நான் எல்லாம் எதுக்கு இருக்கேன், நான் ஒருத்தி இருக்கேங்கிறத நீங்கள் எல்லாருமே மறந்துட்டீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அந்த பசுபதி என்னை அப்படி நாக்க பிடிங்கிக்கிற மாதிரி கேட்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. பசுபதியா, என்னடி அவன் கேட்டான் அப்படின்னு சொல்லும்போதே சாரதாமா டக்குன்னு இருந்துட்டு, பசுபதியா அப்படின்னு கேட்குறாங்க. டக்குன்னு அவங்க ஃபோனை வாங்கிக்கிறாங்க. மதனி அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் மதனி உனக்கு கண்ணில் தெரியுறேனா, இவ்வளோ பெரிய பிரச்சனை அங்கே ஓடிட்டுருக்கு, எனக்கு யாராவது ஃபோன் பண்ணி பேசுனீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி உங்கள் தம்பி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே, இப்படி பாருங்க 2வது கல்யாணம் பண்ணி பிள்ளைங்க அவ்வளோ பெரிய பிள்ளைங்களா கூட்டிகிட்டு நின்றுக்கிட்டு இப்போ சொத்துல சரி பாதி வேணும்னு அவள் கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, பத்தாததுக்கு அவங்க குடும்பம் தான் சட்டப்படி குடும்பமா, நான்லாம் ஒன்றுமே இல்லையா அப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு அழுகும்போது, இப்போ சாந்தி அம்மா சொல்கிறாங்க, நீ எதுக்கடி அழுதுகிட்டு இருக்கிறவ, நான் தான் இருக்கேன்ல, நான் உடனே கிளம்பி அங்கே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதாமா என்ன சொல்கிறாங்க, இல்லை மதனி நாங்கள் இப்போ அந்த வீட்டில் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டில் இல்லைன்னா இப்போ வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மதனி வீட்டை காலி பண்ணிட்டுலாம் போகலை, கொடைக்கானலுக்கே அதுங்க பிரச்சனை பண்ணிச்சிங்களேன்னு சொல்லிட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு நாங்கள் கிளம்பி இங்கே வந்துட்டோம், இங்கேயும் அதுங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குங்க, வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு போகமாட்டோன்னு சொல்லிட்டு இருக்கோம், விஜய் தம்பி கிட்ட சொன்னோம், அதனால் விஜய் தம்பி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது இன்னமுமே அவங்களுக்கு கோவமாகுது. என்ன சாரதா நீ பண்ணிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட தேவை இல்லையா, போய் சம்மந்தி வீட்டில் போய்
உட்காந்துக்கிட்டு இந்த குடும்பத்தை வச்சுட்டு நீ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்துட்டு என்ன மாதிரி நினைப்பாங்கடி நம்ம குடும்பத்தை பற்றி? காவேரி அந்த வீட்டில் வாழ வேணாமா? கொஞ்சமாவது உங்களுக்குலாம் யோசனையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன மதனி பண்ணட்டும், குமரன் தம்பியும் இப்போ ஊரில் இல்லை, விஜய் தம்பி வந்துட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது நான் என்னால் வர முடியலன்னு சொல்ல முடியல. பத்தாததுக்கு இந்த குடும்பம் வந்து உட்காந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒருத்தி கடந்துட்டு என்ன போராட முடியும்? இதோ அந்த அத்தையும் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி இருங்க நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ அவங்க கிளம்பி நேராக விஜய் வீட்டுக்கு வரும்போது வெளியே அன்பரசு உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. என்னம்மா நீங்களும் இங்கே வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. சாரதாலாம் எங்கே அப்படிங்கும்போது, இதோ உள்ளே தான் இருக்காங்க, போங்க போங்க, வர வர இன்னும் இந்த வீட்டில் சேர்க்க அதிகமாகிக்கிட்டே தான் போகுது, 12 இப்போ 13 ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே விறுவிறுன்னு உள்ளே போகிறாங்க. போய் டக்குன்னு காவேரி தான் போயிட்டு வாங்கத்த அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆமாண்டி இப்போ மட்டும்தான் உனக்கு அத்தையை கண்ணில் தெரியும், இத்தனை நாள் ஒரு ஃபோன் பண்ணியாவது யாராவது சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனோடனே கத்த ஆரம்பிக்கவும் அங்கேருந்து பாட்டி ராதாமா எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. வந்து பார்த்துட்டு பாட்டி அப்படியே பார்க்குறாங்க. இது என்னடி புதுசாக குமரனோட அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போதோ, இன்னும் யார் யாரெல்லாம் இந்த வீட்டுக்கு வர போகிறாங்களோ, இந்த விஜய் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. வந்தவங்கள வாங்கன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலை. ஏன்னா இந்த குடும்பமே இப்போ வந்து இப்படி ஒரு இது நடந்துருச்சுங்கிறத வச்சு அவங்க ரொம்பவும் ஒரு மட்டமான ஒரு இது போட்டு அவங்க வச்சிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு அசம்பிள் ஆனதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பேசும்போது இவங்க எடுத்தோடனே ஹை பீச்சில் கத்திட்டு இருக்கும்போது கங்கா போயிட்டு தான் இது பண்ணுறாங்க. அத்தை அத்தை ப்ளீஸ், இங்கே விஜய் வீட்டில் ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? அம்மாவையே கத்தக்கூடாதுன்னு அமைதியாக வச்சுட்டு இருக்கோம், இங்கெல்லாம் கத்தக்கூடாது, அவங்களுக்கு பிடிக்காது, இந்த வீட்டில் இப்படிலாம் சண்டையே நடந்ததில்லை அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டி இதெல்லாம் அமைதியாக பேசுகிற விஷயமா, இல்லை என்ன வேற கத்த வேணான்னு வேற சொல்கிறீங்க, அப்படி யோசிக்கிறவளுக்கு எதுக்கடி இந்த வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அன்பு வேகமாக வந்துட்டு, கரெக்டுமா, நீங்கள் தான் பாயிண்ட்டை பிடிக்கிறீங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்கவுங்க வீட்டிலே வச்சுட்டு அதை சமாளிக்கணும், சரி பண்ண பார்க்கணும். அதை விட்டுட்டு சம்மந்தி வீட்டுக்கு கிளம்பி வந்து உட்காந்துட்டு இதோ 3 நாள் ஆச்சு வந்து பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கு, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்தது இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ஒரு செடி ஏற்றி விடுறாரு. ஸோ விஜய் மாடியிலேருந்து வந்துடுறாரு. வந்துட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க ஹோம்மேட் கிட்ட சொல்லிட்டு, அக்கா காஃபி எடுத்துகிட்டு வாங்க அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பி, இப்போ காஃபி குடிக்கிற நிலமையிலே நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொண்டு வந்தோடனே கொடுக்குறாங்க. ஸோ காஃபியை குடிச்சிட்டு அவங்க வந்துட்டு காவேரியையும் பார்க்குறாங்க, விஜயையும் பார்க்குறாங்க, அப்புறம் சாரதாமாவையும் பார்த்துட்டு, நீங்கள் 3 பேர் கொஞ்சம் வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு சரி இவங்க எல்லாமே எந்திரிச்சு போகிறாங்க. வெளியில் போயிட்டு கார்டன் ஏரியாவில் நின்றுட்டு அவங்க பேசுகிறாங்க. என்ன தம்பி இதெல்லாம், நீங்களும் கூட இருந்தே இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, கூடவே இருந்து வளர்ந்தவங்க இவங்க தான், இவங்களே நம்புகிறாங்க, வந்திருக்கவங்க அதுவும் இல்லாமல் பிரச்சனை மேலே பிரச்சனைன்னு கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லும்போது, அதெல்லாம் சரி தம்பி, வந்தவங்க இப்படி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க வந்ததுக்கான இது என்ன, அவங்க இத்தனை நாள் குடும்பம் நடத்திருக்காங்கன்னா இந்த ஃபோட்டோவை காட்டினா அதை வச்சு நீங்கள் நம்பிடலாமா தம்பி, என் தம்பி அப்படிப்பட்டவெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி அப்படியே அமைதியாகவே நின்றுட்டு இருக்கும்போது, காவேரி நீ என்னடி, நீ இந்த குடும்பத்தை அப்படியே நம்பிட்டியாடி, நீ எப்படி நம்பின, உனக்கு அப்பா நான் அப்பா தானடி எல்லாமேன்னு சொல்லிட்டு இருப்ப, நீ எப்படி நம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை இங்கே நடக்கிறதே வேற, நான் மட்டும் எப்படி நம்புவேன், ஆரம்பத்தில் நானும் நம்பாம தான் இருந்தேன், ஆனால் அவங்க வீட்டு பத்திரத்துல இருந்து எல்லா பத்திரமும் அவங்க கையில் வச்சுருக்காங்க, பத்தாததுக்கு ஃபோட்டோலாம் வேறு காட்டுறாங்களே அத்தை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்படி அவங்க காட்டினாங்கன்னா ஏண்டி இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டிங்களா, பசுபதியை பற்றி ஒருத்தன் அவன் இருக்கானே நம்ம குடும்பத்துக்கு தொல்லை கொடுக்குறவன்னு சொல்லிட்டு அந்த ஒரு யோசனையே உங்கள் யாருக்குமே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜயும் காவேரியும் இருந்துட்டு பசுபதியா அப்படின்னு சொல்லும்போது, சரி இப்போ ஏன் பசுபதியை பற்றி திடீர்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயத்தை சொன்னவனே அவன் தான், நான் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தேன், அவன் என்னை கூப்பிட்டு நாக்கப்படுங்கிற மாதிரி அப்படி கேள்வி கேட்டுட்டு, உன் தம்பி மட்டும்தான் அப்படியா, இல்லை உன் பையனும் போயிருக்கானே அவனே அப்படி தான் நீ அனுப்பி வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் என்னை கேட்குறான். அப்போ இந்த சொத்து பத்திரம்லாம் அவள் வச்சிருக்கா அப்படிங்கும்போது இந்த சொத்து பத்திரம் எல்லாமே பசுபதிக்கிட்டே இருந்துச்சு, அதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா, சரி இவளுக்கு வந்திருக்காளுங்க அப்படின்னா அவனுக்கு அப்பான்னு போட்டு என்ன வச்சுருக்காங்க அவங்க, அதை பற்றி ஏதாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவங்க தான் வந்துட்டு அப்பா கூட வந்துட்டு சட்டப்படி கல்யாணம் பண்ணதுக்கான அந்த இதே வச்சுருக்காங்களே, சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்காங்க அத்தை, எப்படி அப்புறம் நம்பாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, மடத்தனமாக பேசிகிட்டு இருக்காதடி காவேரி, எனக்கு கோவம் தான் வருது, அவன் வந்து அந்த மாதிரி விஷயம் எது பண்ணியிருந்தாலும் என்கிட்ட வந்துட்டு சொல்லாமல் எந்த விஷயத்தையும் அவன் பண்ண மாட்டான், எனக்கும் அவனுக்கும் சண்டை வந்துச்சு அப்படின்னா கங்காவை வந்துட்டு குமரனுக்கு ஃபஸ்ட்டு அவன் கட்ட மாட்டேன்னு சொன்னதுனால தான் எனக்கும் அவனுக்கு சண்டையே வந்துச்சு, அதுக்கப்புறம் மற்றபடி அவனுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவான், மற்றபடி இந்த விஷயத்தை எப்படி அவன் என்கிட்ட சொல்லாமல் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ டக்குன்னு கங்கா வந்துடுறாங்க. கங்காவும் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு இந்த வார்த்தையை சொல்லவும் வந்துட்டு,
அத்தை ஒரு நிமிஷம் நீ சும்மா இருக்கியா இந்த விஷயம் வந்து உனக்கு தான் தெரியாமல் இருந்திருக்கு, ஆனால் உன் பையனுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. குமரனுக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவர் தான் வந்துட்டு எனக்குமே இந்த குடும்பம் வந்திருக்குது உண்மையான குடும்பம் தான் எனக்கு தெரியும், நான் போயிட்டு எல்லாமே இப்போ பொருளெல்லாம் வாங்கி அவங்க சொந்தக்காரங்க கொடுக்குறதெல்லாம் நான் தான் கொரியரில் அனுப்புவேங்கிற மாதிரி அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ உன் பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்குங்கும் போது உனக்கு தெரியலன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. வாய்ப்பே இல்லை, குமரன் இப்படி சொல்லியிருக்கானா அப்போ வந்துட்டு குமரன் வந்துட்டு எப்படி சொல்லுவான், இல்லை வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அவங்க அடித்து பேசுகிறாங்க. இல்லை குமரன் பிரதர் சொல்லும்போது எப்படி எங்களால் நம்பாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காவேரிக்கு இந்த இடத்துல ஷாக் ஆகுது. ஏன்னா விஜய்க்கும் தெரியும், கங்காக்கும் தெரியும், குமரனுக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் அப்படிங்கிறது. காவேரிக்கு இந்த இடத்துல தெரியாதுங்கும் போது காவேரி வந்து அப்படி ஷாக்காகவே கேட்குறாங்க. நிஜமாவா, குமரன் மாமாவுக்கு தெரியுமா அப்படின்னு ஆமாண்டி, அவர் வாய்ஸ் நோட்டை எனக்கு அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கங்காவும் சொல்லிடுறாங்க. ஆனால் சாந்தி அம்மா வந்துட்டு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லா பத்திரமும் வந்துட்டு அங்கே பசுபதிக்கிட்டேயும் இருந்துச்சு. அந்த பத்திரத்தை வாங்கி தான் வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கீங்க. அவன் சும்மாவே வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் நம்மளை வந்துட்டு ஒரு இதுக்கு வந்து நிற்பான். ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கீங்கன்னா இது ஏன் அவனோட வேலையாக இருக்கக்கூடாது, நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குமே திரும்ப அத்தை நீ என்ன பேசிகிட்டு இருக்க, பசுபதி வந்து இப்படி இருந்து பண்ணுறான்னா இது வந்து 2வது குடும்பம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, அவங்க தான் அப்பா கூட வந்து கல்யாணம் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் பார்க்கல, போலீஸ் பார்த்தாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரி போலீஸ் பார்த்தாங்க, அது எப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது போட்டிருக்குமா தம்பி, நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லையே நான் அதெல்லாம் பார்க்கலையே அப்படிங்கிறாங்க. கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க தம்பி, அந்த தோட்டத்து பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுல்ல, அப்போ தோட்டத்தை வந்துட்டு பத்திரம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு இங்கேயே ரெடி பண்ணி வச்சா வந்த உடனே பத்திரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பசுபதி கிட்ட தான் அவன் சொல்லி வச்சிருந்தான். அப்போ அவனோட ஆதார் கார்டு ஐடி எல்லாமே வந்துட்டு அவனுக்கு அனுப்பியிருக்கான். அதை வச்சு தான் இவன் வந்து எல்லா வேலையும் பார்த்துருக்கான். ஏன் அந்த காப்பியை வச்சு இவன் வந்துட்டு போலியான கல்யாண பத்திரிக்கை மாதிரி அந்த இது ஏன் அவன் ரெடி பண்ணியிருக்க கூடாது, இந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா? அவன் இவ்வளோ வந்து தில்லா பேசுகிறான் அப்படின்னா அவன் பின்னாடி இல்லாமல் இருக்க மாட்டான். என் தம்பியை நான் அடித்து சொல்லுவேன், அந்த மாதிரி அவன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு அப்படியே அமைதியாகவே விஜய் வந்து இப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பசுபதி இதுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்க்குறானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. உடனே டக்குன்னு சாரதாமாக்கு வந்து என்ன தோணுது, ஏண்டி காவேரி அப்பா வந்து டைரியில் எல்லாமே எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு தானே அங்கேருந்து வந்ததை பார்த்து தானே நீ வந்து தோட்டத்தை வந்து இவ்வளோ காசு அவன் கொடுத்துருக்கான், பசுபதி கிட்ட அவர் கொடுத்துருக்காருன்னு எல்லா விஷயமும் உனக்கு தெரிய வந்துச்சு, அதில் அந்த மாதிரிலாம் எதுவும் எழுதலையாடி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சாந்தி அம்மாவும் சொல்கிறாங்க, கரெக்டு, இப்போ வந்து பாயிண்ட்டாக பேசுறீ, உங்களுக்கு எல்லாமே எடுத்து கொடுக்குறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னா இதை முன்னாடி நீங்கள் யோசிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே மதனி, இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு வந்து அந்த இதே போகலை அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க, இதனால் பிரச்சனை நடந்து போச்சு, இனிமேலாவது நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும், அதனால் முதல்ல போய் அந்த டைரியை எடுத்து எல்லாத்தையும் பாருடி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அத்தை, நான் எல்லாமே படிச்சுட்டேன், டைரியில் வந்துட்டு 2வது குடும்பங்கிற மாதிரி அப்பா ஒரு வார்த்தை கூட அதில் எழுதலை அப்படிங்கிறாங்க. சரி அப்போ டைரியில் வந்து அவன் எழுதலை அப்படின்னா அவனை நீ அதை கவனிச்சிருக்கியாடி, அவன் வந்து டீ கணக்கு முதற்கொண்டு அதில் எழுதியிருப்பான், நீ பார்த்துருக்கியாடி அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அன்னன்னைக்கு அப்பா என்னென்ன செலவு பண்ணார், செலவு போக எவ்வளோ சேமித்து வச்சாருன்னு எல்லாமே எழுதி வச்சிருப்பாரு, மாத கணக்கு எவ்வளோ ஆச்சு எல்லாமே எழுதி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவனோட சம்பளம் எவ்வளோடி, அவன் சம்பளத்துக்கும் அவன் வரவுக்கும் செலவுக்கும் மாதம் அவன் கரெக்டாக பண்ணியிருக்கான். அவன் வேலைக்கு போனது அங்கே போய் அவன் பார்த்த வேலைக்குரிய சம்பளத்துக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க போது 2வது குடும்பத்துக்கு கத்தாரில் வச்சு அவன் எப்படி செலவு பண்ணியிருக்க முடியும்? ஒரு காசு இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு அவன் போயிருப்பான், 2 வேலையை அவனால் ஒரே டைமில் பார்க்க முடியும், அப்புறம் எப்படி அந்த குடும்பத்தை அவன் பார்த்துருப்பான்? இதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக வந்து சந்தேகம் வருது. அப்போ இந்த குடும்பம் வந்திருக்கிறது வந்துட்டு போலியான குடும்பம் தானோ அப்படிங்கிற மாதிரி இப்போ இவங்க சொல்லும்போது தான் வந்துட்டு சாரதாமாவுக்கே புரியுது. அப்படின்னா அப்போ இவங்க வந்திருக்கிறவங்க அப்படிங்கும்போது ஆமாம் எல்லாத்தையும் என்கிட்டே கேட்டுக்கிட்டே இரு, சரி விடு, நீ அவன் இறந்து போன உடனே மொத்த அவன் ட்ரெஸ்ஸு அவனோட என்னென்ன திங்ஸ் இருந்துச்சோ எல்லாத்தையும் வந்து அவர் ஃப்ரெண்டை அனுப்பி வச்சாருன்னு சொல்லிட்டு இங்கே தானடி வந்து சேர்ந்துச்சு எல்லாமே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, இங்கே தான் வந்துச்சு, அதில் தான் அந்த டைரியும் வந்துச்சு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அப்போ கத்தார்லேயே வந்துட்டு இவங்க குடும்பம் நடத்தியிருக்காங்க அப்படின்னா செத்து போனதுக்கப்புறம் அவள் சொன்னான்னு சொன்னீங்களே, கத்தாரில் வந்துட்டு நாங்கள் தான் குடும்பம், நீங்கள் ஒரு குடும்பம் இருக்கதே தெரியாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல வந்த உடனே, அப்போது அப்படி ஒரு குடும்பம் அங்கே இருந்துருந்துச்சுன்னா எல்லாத்தையும் வந்துட்டு அங்கே தானடி கொடுத்துருப்பாங்க, எதுக்கடி உங்கள் வீட்டுக்கு இங்கே அனுப்பி வைக்கிறாங்க, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டிங்களா? சரியான நீங்களே என்ன தான் படிச்சிங்களோ தெரியல, ஏன் தம்பி இவள்கள் தான் இப்படி இல்லை, நீங்களாவது யோசிக்க கூடாதா தம்பி அப்படின்னு விஜய் டக்குன்னு பார்த்து கேட்குறாங்க. அம்மா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, இங்கே வந்துட்டு இந்த பிரச்சனை எல்லாமே வந்துட்டு அவங்க அப்பா இறந்து போன டைமில் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல, இவங்களும் எதுவுமே சொல்லலை, சொல்லாமல் என்னால் எப்படிமா அதெல்லாம் யோசிக்க முடியும் அப்படின்னு விஜயும் சொல்கிறாரு. சரி தம்பி போனது போகட்டும், ஆனால் இந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் சுற்றி யோசிச்சு பாருங்கள், என் தம்பி வந்துட்டு தப்பே பண்ணியிருக்க மாட்டான், அவனுக்கு மொத்த உலகமும் வந்துட்டு பொண்டாட்டி பிள்ளைங்க தான், கூட இருந்து இருக்க முடியலையேன்னு சொல்லிட்டு என்கிட்ட எத்தனை நாள் அவன் வருந்தி அழுதுருக்கான்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ கங்காவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க ஓரமாக நின்றுட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது
நீ என்னடி தனி உலகத்துல இருந்து யோசிச்சுட்டு இருக்க, அந்த பசுபதி இன்னும் என்ன பிரச்சனை கொடுக்க போறான்னு யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இல்லை நான் அதை பற்றி யோசிக்கல, குமரன் மாமா வந்துட்டு ஆமான்னு சொல்லி அனுப்பியிருக்காரு, அதை வச்சு தான் நான் நம்பவே ஆரம்பித்தேன். அன்றைக்கி தான் அக்கா உட்காந்து கதறி அழுதேனே நான். இப்போது குமரன் மாமா ஃபாரினுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பி போனார், அதுவும் பசுபதியோட வேலையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜய் என்ன சொல்கிறாரு, என்ன கங்கா புதுசாக ஏதோ சொல்கிறீங்க, குமரன் பிரதர் தான் நம்மக்கிட்ட டெய்லியும் பேசுகிறாரு, நீங்கள் தான் பேச மாட்டேங்கிறீங்க, ஆனால் என்கிட்ட நிவன் கிட்டலாம் பேசிட்டு தானே இருக்காரு, அவர் நல்லா ஒர்க் பண்ணுறேன்னு தானே அங்கே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அந்த மாதிரி அவரை வந்து பேச வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. என்னக்கா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்டி அவர் வந்துட்டு ஒரு ஆர்டர் வந்துச்சு, அதனால் நான் கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு மறுநாளே கிளம்பணும்னு சொல்லி உடனே கிளம்பிட்டாருல்ல, அப்போ அவர் கிளம்பி போயிருக்காருனா இதுவும் ஏன் பசுபதியோட வேலையாக இருக்கக்கூடாது? ஏன்னா நீங்கள் பண்ணினது எல்லாமே ராகாவை தூக்கி அந்த பிரச்சனை பண்ணும்போது நீங்கள் 3 பேரும் தான் பண்ணுனீங்க. நிவின் வந்துட்டு அவரோட தங்கச்சி பையன் அப்படிங்கிறனால நிவினை தொட முடியாது, விஜய் வந்துட்டு எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு அவரை எதிர்த்து நிற்க முடியாதுங்கிறனால விஜயும் தொட முடியாது. அப்போது அடுத்ததாக இருக்கிறது என் புருஷன் தானே, அதனால் என் புருஷனை இப்படி தூக்கி அங்கே வந்துட்டு எதுவும் கடத்தி வச்சுருப்பாங்களோடி, அதனால எதுவும் நமக்கு சந்தேகம் வராத மாதிரி குமரன் மாமாவை மிரட்டி அந்த மாதிரி எதுவும் ஃபோன் பேச வச்சுருந்தா என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜய்க்கு வந்து இப்போ ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஐயோ என்ன புதுசாக சொல்லிட்டு இருக்கீங்க, எங்ககிட்ட குமரன் பிரதர் பேசும்போது நல்லா தானே பேசுவார் அப்படிங்கும்போது, விஜய் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி நல்லா பேசுகிற மாதிரி பேச வச்சு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொடுத்து குமரன் மாமாவை அங்கேயே வச்சுருக்கணும்னு நினச்சி அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நமக்கு என்ன தெரியும், அவர் ஃபாரின் போயிருக்காருன்னு தானே நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயோ கங்கா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, குமரன் பிரதர் பேசுகிறது இந்தியன் நம்பர்லேருந்து பேசலை, அவர் ஃபாரின் நம்பர்லேருந்து தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரினுக்கே தூக்கிட்டு போய் கடத்தி வச்சுருந்தா என்னங்க தெரியும், நம்ம இங்கே இருந்து பண்ணால் கூட நம்ம எதாவது காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தூக்கிட்டு போயிட்டு வச்சு எதாவது பண்ணால் என்ன பண்ண முடியும்? ஐயோ போச்சு, என் புருஷன் என்ன ஆனாரோ தெரியலையே, இதுக்கு தான் நான் அன்னைக்கே அடிச்சு உங்ககிட்ட சொன்னேன், என்ன இப்படி போய் ஒரு வேலையை பார்த்துருக்கீங்களே, அவன் திரும்ப திரும்ப நம்மளுக்கு குடைச்சல் கொடுப்பான், இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, என்ன ஆக போதோ நான் அன்னைக்கே பயந்தேன், இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து நிற்குதுன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, என்னங்க அக்கா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காவேரி ப்ளீஸ் நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, 2 பேருமே ரிலாக்ஸாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே சாந்தி அம்மா பிடிச்சிக்கிறாங்க. ஏண்டி இப்போ தான் என் மகனோட அருமை உனக்கு தெரியுதா, அவன் பாட்டுக்கு நீ தான் வேணும்னு உன்னையே தானே சுற்றி வந்துட்டு இருந்தான், என்னைய கூட அங்கே வந்து பார்க்காம நீங்கள் தான் வேணும்னு உன் கூடயே வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தால, அவனை நீ கொஞ்சம் நெஞ்ச பேச்சாடி பேசின, அவ்வளோ கோடி பேச்சு பேசி அவன் விரக்தியில் தான் எங்கேயாவது போய் சம்பாரிச்சிட்டாவது நம்ம வரலான்னு சொல்லிட்டு அவன் நம்பி தானடி போயிருப்பான், இப்போ என் பிள்ளையும் அவன் என்ன பண்ணி வச்சானோ தெரியலையேடி அந்த பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ விஜய்க்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரியல. அடடா இப்போ புதுசு பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு, இதை சமாளிக்கிறதா அதை சமாளிக்கிறதா அப்படின்னு சொல்லி அவர் யோசித்தாலும் இதெல்லாம் தாண்டி இதுக்கு பின்னாடி பசுபதி இருந்து வேலை பார்க்குறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை வந்து இப்போ சாந்தி அம்மா தான் வந்து தூண்டியிருக்காங்க. ஏன்னா இந்த குடும்பத்தை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெஷர் போட்டு டென்ஷன்லேயே வச்சுருந்தாங்கன்னா இந்த குடும்பத்தை பற்றி எப்படி வந்தாங்க, அவங்களோட அந்த பாஸ்போர்ட்டை பார்க்கணும், அதே மாதிரி இது ஒரிஜினல் தானாங்கிறத செக் பண்ணி பார்க்கணும், அந்த மாதிரியான ஒரு யோசனைக்குள்ளே போக விடாத அளவுக்கு பயங்கர டென்ஷனில் வச்சுட்டு இருக்காங்க. அதனாலே அவங்க யோசிக்காமல் இருக்கும்போது சாந்தி அம்மா வந்து கொடுத்த அந்த சின்ன சின்ன ஹிண்ட்னால இனிமேலாவது அவங்க யோசிச்சு அது போலியான குடும்பம் தான் சொல்லிட்டு நிரூபிப்பாங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த கதை அப்படிங்கிறதே சகோதரிகளின் கதைன்னு தாண்டி அந்த அப்பாவோட ப்ரொமோ தான் போட்டாங்க. அப்பா நீங்கள் தான்ப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நர்மதா அழுகிற மாதிரியானது தான் கதையே ஆரம்பமாகுது. அப்படி இருக்கிற ஒரு அப்பாவை இப்படி வந்துட்டு டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பசுபதி ஒருத்தரால் தான் முடியும். ஸோ பசுபதியோட என்ட்ரி அப்படிங்கிறது வரப்போகிறது அப்படிங்கிறனால ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.